சிறகடி காசில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக நடந்தது பார்க்கலாம். முத்து வந்து அவன் ஃப்ரெண்டை பாருக்கு கூட்டின்னு வந்து குடிச்சிட்டு இருப்பான். ஆனால் அவன் ஃப்ரெண்டை மட்டும் குடிக்க வேணாம், நீ வெறும் ஆம்லேட் மட்டும் சாப்பிட்ணும்னு சொல்லுவான். ஏன்டா இப்படி குடிக்கிற, இவ்வளோ நாள் குடிக்காம தான் இருந்தா, இப்போ ஏன் மறுபடியும் ஆரம்பிச்சேன்னு கேட்பான். என்னை ஒரு போலீஸ்காரன் வம்பு எடுப்பான்னு சொன்னால, அவன் இன்னைக்கு காலையில் குடிக்கவே இல்லைடா, அவன் ஊது சொல்லி என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான், அதான் இப்போ குடிக்க போகிறேன், குடிச்சிட்டு வேணும்ட்டே போய் அவங்ககிட்ட போய் ஊத போகிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்டா இப்படி பண்ணுற, போலீஸ்காரங்கிட்டலாம் வம்பு வச்சுக்காதடா, நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும், நம்ம ஒதுங்கி போயிடுவோம்டான்னு சொல்லுவான். நாம ஏன்னா ஒதுங்கி போனோம், அவன் என்னை சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான், நான் அப்படியே விடணுமா, இப்போ பாரு அவன் என் டார்ச்சர் எப்படி இருக்குன்னு அவனை காமிக்கிறேன். இப்படி நீ போய் போலீஸ் இதை குடிச்சிட போய் சொன்னாலும் ஃபைன் தானே கட்டணும், நமக்கு தானே தேவையில்லாத செலவுன்னு சொல்லுவான். ஃபைன்லாம் நான் ஏன் கட்ட போகிறேன், ட்ரைவ் பண்ணவங்க தான் ஃபைன் கட்டணும், நான் தான் பின்னாடி தான் உட்கார போகிறேன், அதனால தான் நான் உன்னை குடிக்காமல் விட்டேன், இப்போ நீ டிரைவர் சீட்டில் உட்காருவேன், நான் பின்னாடி உட்காந்துப்பேன், இப்போ நம்ம போகிறோம் அவங்ககிட்ட நம்ம வம்பு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவான். இவன் வேணாம்னு சொன்னாலும் இல்லை நான் போயிட தீர்வேன்னு சொல்லுவான். அப்போ தான் சீதாவோட லவர் தான் போலீஸாக இருப்பார், அங்கே செக்கிங் பண்ணியிருப்பார், டிராஃபிக் போலீஸாக. அப்போ இவங்ககிட்ட வந்து இவன் தான் குடிச்சிருக்கான், நான் குடிக்கவே இல்லை, எனக்கு காலையில் எவ்வளோ டார்ச்சர் பண்ணேன், குடிக்காத முன்னே ஊதுன்னு சொல்லி என்னை டென்ஷன் பண்ணலை, இப்போ அந்த டென்ஷன் தலைக்கேறி இப்போ நான் ஃபுல்லாக டென்ஷன் ஆகிட்டேன், அதெல்லாம் இப்போ நான் வேணும்னே குடிச்சிட்டு வந்தேன், இப்போ என் மேலே நீ கேஸே போட முடியாது, டிரைவர் தான் குடிக்கக்கூடாது சட்டப்படி, நான் பின்னாடி இருக்கவங்க வந்து குடிக்கலாம், அது தப்பு இல்லை, சட்டத்தை மட்டும் தப்பான விஷயத்துக்கு நல்லா பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் திட்டுவான். நீங்களும் தான் இப்படி பண்ணுறீங்க, உங்களோட சட்டத்தை அதிகாரத்தை வந்து ரொம்ப ஏழ்மையானவங்கள தான் காமிக்கிறீங்க, யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட காமிக்க மாட்டீங்க, அப்பாவியான என்ன தானே நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க.